எல்லாருக்கும் வணக்கங்க. 2 மூட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, பனங்கருப்பட்டி வந்திருக்குங்க. எள்ளு ஆட்டுறக்காக எங்க பகுதி கோபியிலேருந்து நாங்க ஒரு 5, 6 வருஷமா ஒரு சகோதரிகிட்ட கருப்பட்டி வாங்கிட்டுருக்கோம். கருப்பட்டி வந்திருக்கு. நேத்து வந்த கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்க வெள்ளமா இருக்குதுங்க. உங்களுக்கு நிறத்த பார்த்தா தெரியுங்க. அதாவது புதுசா புதுசா வந்து ஊத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாரி நிறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளம் எந்த கலர்ல இருக்குதுங்க. நீங்க கடையில வாங்குற உருண்டை வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மாரி ஆரஞ்சு மஞ்சள் நிறம், இல்லன்னா ஒரு மஞ்சள் ப்ரவுன் ஷேட்ல வருது இல்லங்க. காப்பி நிறத்தில, காப்பி கொட கலர்ல. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நிறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி புதுசா ஊத்தி, அந்த வெல்லம் மாரி. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த ஹைட்ராஸ்ன்னு சொல்லுவாங்கல்லங்க. நிறம் வர்றக்காக ஹைட்ராஸ் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சர்க்கரையில, உருண்டை வெல்லத்துலலாம். அந்த மாரி இருக்குதுங்க பார்க்கறக்கு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்ளை பண்றவங்கள கூப்ட்டு, இந்த மாரி இருக்குதுங்க. இது வந்து கருப்பட்டி மாரி இல்ல. கொஞ்சம் சர்க்கரை கலந்த மாரி, நாட்டு சர்க்கரை கலந்த மாரி, ஒரு மாரி டேஸ்ட் வந்து இனிப்பா இருக்கு. பனையோட சுவை வந்து வரல. அப்படின்னு சொல்லிட்டேங்க. எதுக்காக இந்த பதிவு போடுறேன்னாங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பொருள உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றீங்கன்னா, தயவுசெய்து ஒரு வாடிக்கையாளர் என்ன கேட்கறாங்களோ, அத மட்டும் குடுங்க. ஏன்னா, இத நாங்க எதுக்காகன்னா, நல்லெண்ணெய் உற்பத்திக்காக பனங்கருப்பட்டி போட்டு ஆட்டுறோங்க. நல்லெண்ணெய் உற்பத்திக்காக நாங்க பனங்கருப்பட்டி போடும்போது, இது வந்து உண்மையாலுமே பனங்கருப்பட்டி இல்ல, நாட்டு சர்க்கரையோ, இல்ல உருண்ட வெல்லமோ, இல்ல ரசாயனம் போட்ட வெல்லமோ இருந்துச்சுன்னா, நாங்க எங்க வாடிக்கையாளருக்கு சொல்ற விஷயம் பொய்யாயிருங்க. நாங்க அந்த மாரி தொழில் பண்ண விரும்பலைங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அனுப்பிச்ச வியாபாரம் பண்றவங்ககிட்ட திருப்பி எடுத்துக்கோங்க. எங்களுக்கு மாத்தி குடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பார்சல வந்து மறுபடியும் திருப்பி அனுப்ப போறோம். அனுப்பிட்டு மறுபடியும் நல்ல பொருளா அனுப்புறேன்னு இருக்காங்க. என்னன்னா, இன்னைக்கு வந்து இனிப்புங்கிற விஷயத்தில வந்து நம்ம வந்து தரப்பரிசோதனைகள் பண்றக்கோ, இல்ல சாப்பிடும்போது தெரிஞ்சுக்கிற விஷயமோ நெறைய பேத்துக்கு தெரியாதுங்க. அதனால ஒரு உற்பத்தியாளரோ, விற்பனையாளரோ நீங்க வாங்குற பொருள் சரியான பொருளா? சரியான விலையா? தெரிஞ்சு விற்பனை பண்ணுங்க. ஏன்னா, ஒரு நம்பிக்கையில தான் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் பொருட்கள வாங்குறாங்க. ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நம்பிக்கையில தான் பொருட்கள வாங்குறாங்க. அந்த நம்பிக்கை நீங்க குடுக்குற பொருட்கள் இல்லன்னா, அவ் அந்த ஆரோக்கியத்துக்கான பயனே இல்லைங்க. இந்த கருப்பட்டி வந்து பல நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கருப்பட்டி நல்லெண்ணெய்க்கு நம்ம உற்பத்தி பண்ணும்போது, நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்க. கருப்பட்டியும் நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயங்க. அப்படி இருக்கும்போது, இது வந்து ஒரு ரசாயனமான கருப்பட்டியாவோ, இல்ல கலப்படமாவோ, இல்ல நாட்டு சர்க்கரை கலந்ததோ, இல்ல வெள்ள சர்க்கரை கலந்ததோ, இல்ல ஹைட்ரோஸ் போட்டதோ இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, அது வந்து வாங்குற வாடிக்கையாளருக்கு நம்ம செய்ற மிகப்பெரிய துரோகம் ஆயிருங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல பொருள் கேட்கறவங்களுக்கு சரியான பொருள குடுங்க. அதனால நல்ல பொருளா விற்பனை பண்ணுங்க. தயவுசெய்து ஒவ்வொரு உற்பத்தியாளரும், விற்பனையாளரும் என்ன வாடிக்கையாளர் கேட்கறாங்களோ, அதுக்கான விஷயத்த குடுங்க. கேட்கற விஷயம் இல்லாம தவறான பொருட்கள விற்பனை பண்ணாதீங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.